ஸோ குட் மார்னிங் டு ஆல். இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி எங்கள் டிஎஸ்பி சாரும் இன்ஸ்பெக்டர் மேடம் சொன்னாங்க. இப்போ சைபர் கிரைம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சைபர் கிரைமுக்கும் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு கிரைமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ உங்களுடைய செல்ஃபோன் பெரும்பாலானோர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. செல்ஃபோன் தொலைஞ்சு போயிட்டா அது வந்து நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. செல்ஃபோன் தொலைஞ்சு போயிட்டா அது சைபர் கிரைமா? கிடையாது, சரிங்களா. ஏன்னா செல்ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இட்ஸ் அ கிரைம். அதாவது ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங், யாராவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து திருடிட்டு போயிட்டான்னா அது வந்து கிரைம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரியான குற்றங்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு வரக்கூடிய புகார்களில் நிறைய பேர் என்னென்னா அந்த தவறு செய்கிறாங்க. சார் என்னுடைய செல்ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு, அதை வந்து நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ வேறு எதெல்லாம் சைபர் கிரைம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். செல்ஃபோனுனா செல்ஃபோன் மட்டும் கிடையாது, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ஸோ டேப்லெட்டு எல்லாமே வச்சுருப்பீங்க. இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அதையும் ஒரு இன்டர்நெட்டையும் பயன்படுத்தி இல்லீகலாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சைபர் கிரைம். அது சைபர் கிரைம் கிடையாது. அதுவே அந்த செல்ஃபோனுக்கு வச்சு அதுக்குள்ளே பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லீகலாக இருந்தால் அதுதான் என்னது, சைபர் கிரைம். அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், அந்த மாதிரியான யூபிஐ அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தின டிரான்சாக்ஷன், ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பண இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது என்னது, சைபர் கிரைம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், சைபர் கிரைமை அணுகணும். ஏன்னா உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த தவறு பண்ணுறாங்க. பண இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப லேட்டாக வந்து போலீஸை வந்து அணுகிறாங்க. இதனால் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த செஷனில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.